ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வெளியிடப்பட இருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகம், புதுவை இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகளை பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா வெளியிடுறாங்க. சரியாக 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் பார்க்குறதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெப்சைட் பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுறது தொடர்பாக அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சேதுராம வர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா ப்ரொசீடிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஎம்எல் பார்த்தினா இருக்கும். அந்த டிஎம்எல்லை பார்த்திங்கன்னா எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அரசு தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குனர் கல்வி, புதுச்சேரி அனைத்து மாவட்ட அலுவலர்கள், இடைநிலை மற்றும் தனியார் பள்ளிகள். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு +2க்கான மார்ச், ஏப்ரல் 2024 தேர்வு முடிவுகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மதிப்பெண் அதாவது டிஎம்எல் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்வது தொடர்பாக அறிவுரை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே கொடுத்த அந்த அரசாணையை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 2023-24ஆம் கல்வியாண்டில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களுடைய பொதுத் தேர்வு முடிவுகள் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வருகின்ற 6/5/2024 ஸோ திங்கட்கிழமை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 9:30 மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. முதன்மை கல்வியாளர்கள், மாவட்ட கல்வியாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 6/5/2024 இன்று பார்த்திங்கன்னா www.dgtngovernment.in என்ற இணையதளத்திற்கு சென்று தங்கள் பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி மேல்நிலை 2ஆம் ஆண்டு வகுப்புக்கான மாணவர்களுக்கான அட்டவணைப்படுத்தப்பட்ட பட்டியலை அதாவது பார்த்திங்கன்னா மதிப்பெண் பட்டியல் டிஎம்எல் பார்த்திங்கன்னா முற்பகல் 9:45 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ 9:30க்கு பார்த்திங்கன்னா டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 9:45க்கு கேலி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடியில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அதற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்திருக்க பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் முதன்மை கல்வியாளர்கள் தங்கள் மாவட்டத்திற்கு அனைத்து பள்ளிகளின் தேர்வு முடிவுகள் மற்றும் பகுப்பாய்வு அறிக்கையினை 6/5/2024 திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு தங்களது யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தோன்னா அனைத்து மாவட்ட அரசு தேர்வுகள் துறை உதவி இயக்குனர். ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு 9:30 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 9:45க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான டிஎம்எல் பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் கேலின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் பார்த்தோன்னா எவ்வளோ பேர் பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் ஃபெயில் பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாக பார்த்தோன்னா இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 38 மாவட்டத்துக்கு பார்த்தோன்னா காமனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா 10 மணிக்கு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கரெக்டாக 9:30 மணிக்கு ரிசல்ட் பார்த்தோன்னா வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற்ற +2 பொதுத் தேர்வை சுமார் 7 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெற்ற நிலையில் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிடுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளிக்கல்வித்துறை செய்துள்ளது. அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு +2 தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட உள்ளது. அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் www.tnresults.nic.in என்ற தளத்திலும் www.dge.tn.government.in தளத்திலும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இதற்கு மாணவர்கள் தங்கள் தேர்வு எண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும். மேலும் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையில் மாணவர்கள் வழங்கிய தொலைபேசி எண்ணுக்கும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அரசு மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் உள்ள தகவல் மையங்களிலும்
தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அமைச்சருக்கு பதிலாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளே தேர்வு முடிவுகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.